ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ஒரு வீடியோ, அதுவுமே ரெசிபி வீடியோவாக வந்திருக்கு. ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கேட்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும், கோல்டுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த அரைச்சி விட்ட சாம்பாரில் என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், என்னென்னலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், எப்படி பண்ணால் நல்லா கரெக்டாக அந்த கலர் கன்சிஸ்டன்சியும் கலரும் கரெக்டாக நமக்கு வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 4 தக்காளி இருந்தால் போதும். அதில் 2 தக்காளி அளவுக்கு நான் அந்த பருப்புலேயே சேர்த்து வச்சுக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இது கலர் நமக்கு எடுத்து கொடுக்கும். நல்லா சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 to 6 விசில் உங்கள் பருப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம லஞ்சுக்கு சாப்பாட்டுக்கு நம்ம செய்ய போகிறோம். இதே மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் டிஃபனுக்கு செய்வாங்க. அது வேறு ரெசிபி, அதுவும் நம்ம சேனலில் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறேன். இது சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபி, தனியான ரெசிபி இருக்குது. இதுதான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம குக்கரில் தனியாக ஒரு சைடு பருப்பு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். இதுக்கு ட்ரை மிளகாத்தூள் நம்ம சேர்க்க போகிறதில்ல, சாம்பார் பவுடரும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மசாலா தான் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வறுக்கட்டும். கடலைப்பருப்பு நல்லா வதங்கினோன்னு பார்த்திங்கன்னா 2 ஹீப்டு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தனியாக சேர்த்துக்கிறேன். மல்லி அதை சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம அந்த பச்சை வாசனைலாம் போகணும். பருப்பு இதுவும் சேர்ந்து ப்ரௌன் கலரில் வரணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா பருப்பு ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மல்லி வதங்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலான டைமில் நல்லா வதக்கி விடணும். ஸோ அதனால் நம்ம நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். விதையெல்லாம் எடுக்காமல் விதையோடு சேர்த்து தான் நான் இந்த காஞ்ச மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 12 காஞ்ச மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 10 மிளகா இல்லை 8 மிளகா வரலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடாததுனால இந்த காரம் தான் நமக்கு சாம்பாருக்கு. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் சப்புன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் மிளகா எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டுறதுனாலும் கூட்டுக்கலாம், இல்லை குறைச்சிருந்தாலும் குறைச்சிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 12 மிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னே ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து அரைக்க மாட்டாங்க. அப்படி அரைக்காதவங்க, சாப்பிடாதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது நமக்கு இன்னும் டேஸ்ட் கிடைக்கும், இன்னும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா நம்ம சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் வதக்கணும். நம்ம எதாவது லீவ் டைமில் இந்த மசாலாவை மட்டும் ஒரு நாள் நம்ம வதக்கி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 7 to 14 டேஸ், 2 வாரம் வரல நமக்கு கெடாமல் இருக்கும். கைப்படாமல் பார்த்துக்கிட்டோன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 2 கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நீங்கள் இதில் பார்த்திங்கனாலே தெரியும், மல்லியும் கடலைப்பருப்பு ஒரே மாதிரி ப்ரௌன் ஆகிருக்கு. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒன்று தீஞ்சிடும், ஒன்று வதங்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியே அரைச்சி பேஸ்ட் பண்ணி போடும்போது கலர் சாம்பார் கலர் வராமல் ஒரு மாதிரி காரக்குழம்பு மாதிரி வந்துடும், ஒரு மாதிரி ப்ரௌனாக வந்துடும். ஸோ அதனால் வதக்குறது மட்டும் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினோடனே ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடலாம்.
நல்லா அந்த மசாலா வந்து ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு மாதிரி திப்பி திப்பியாக மாட்டாத அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீரகம்லாம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அது வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். அந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எந்த டிஷ்ஷு செய்கிறதா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டேஸ்ட்டுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். நம்ம உடம்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைமில் குளிர்ச்சியுமே கூட, டேஸ்ட்டுமே வந்து பயங்கரமாக இருக்கும். நம்ம சாம்பார், அதுக்கப்புறமா வந்து வத்த குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் இன்னும் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் வெங்காயம் வதங்குறதுல தான் அதோட டேஸ்ட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆன டைமில் வந்து நான் தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 2 தக்காளி வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக குக்கரில் வந்து போட்டிருக்கேன். மீதி தக்காளியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு, ரொம்ப வேகணும், குழைய வேகணும்னு அவசியம் கிடையாது. தோல் வந்து லைட்டாக பீல் ஆகிற அளவுக்கு வெந்தால் போதும். இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெறும் முருங்கைக்காய், அதுக்கப்புறமா வந்து கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது கூட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுவாங்க. பூசணிக்காய், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து இன்றைக்கி வெறும் கேரட்டும் முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வந்து மோஸ்ட்லி நம்ம திருச்சி, ஸ்ரீரங்கம் அந்த மாதிரியான சைடில் தான் வந்து நிறைய செய்வாங்க. அதே மாதிரி தமிழ் பிராமின்ஸ் இருக்க வீட்டில் அவங்களோட கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். அவங்க தான் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்து செய்வாங்க. அந்த ரெசிபி தான் நானும் உங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து சில பேர் வந்து கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நல்லெண்ணெயில் வந்து செய்வாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக இருக்க மாதிரி குக்கிங் ஆயிலே, சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நெய் வந்து விடலை. அதே மாதிரி வெல்லம் வந்து நான் போடல. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். காய்கறி வதங்குறது கூடயே கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பருப்பு வேகிறதுக்காகவும் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் போல் அந்த காய்கறி வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் வந்து இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம தட்டு போட்டு மூடி, இது வந்து ஒரு 85 to 90% வரலும் குக் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு காய்கறி. இது வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்து கொஞ்சம் நீங்கள் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நசுங்கணும். ரொம்ப நசுங்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நசுங்குற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆல்ரெடி பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து மத்தில் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் முதல் வந்து ஒரு 90% ஒரு 85% வரல வெந்தால் போதும்னு சொல்கிறோன்னா, நம்ம இப்போ மசாலா, பருப்பெல்லாம் சேர்த்து இன்னும் நம்ம கொதிக்க விடுவோம். அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து நல்லா வெந்துடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக வேக வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 95% வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பருப்பும், தக்காளி எல்லாம். அதை வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன். அதனால நான் பருப்பில் இருக்க தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்க மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்புலாம் ஊற்றின உடனே நான் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் போல் வந்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா காய் வெந்துடும். நல்லா 10 நிமிஷம் ஆனதும் காய் கொதிச்சதும் லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும்.
இந்த டிஷ்ஷு பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, மெயினான ப்ராசஸே நம்ம வந்து மசாலா வந்து வறுக்கிறது தான். நம்ம கரெக்டான கலரில வறுத்தோம்னா, இந்த மாரி சாம்பார் மாதிரி நமக்கு வந்துரும். இல்லைன்னா ஒரு மாரி ப்ரவுன் ஆகி தீஞ்சு போன ஸ்மெல் வந்து வந்துரும். நம்ம வறுக்கிறப்போ மட்டும் நல்லா சிம்ல வச்சு வறுத்துட்டோம்னா, இந்த மாரி சாம்பார் கன்சிஸ்டன்சி கலரில வந்துரும். ஃபைனலா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லிய வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில வந்து சும்மா ஒரே ஒரு ட்ராப், ஒரே ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு நெய் விட்டு தட்டு போட்டு மூடுனீங்கன்னா, நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா வாசமா இருக்கும். நான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த டிஷ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கும். கண்டிப்பா வீட்ல வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன டிப்ஸுமே வந்து கரெக்ட்டா மைண்ட்ல வச்சுட்டு அதே மாரி ட்ரை பண்ணீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான அரைச்சு விட்ட சாம்பார புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.